பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆறுதலே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 143 10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல சங்கீதக்காரராகிய தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்தில் ஓடின நாட்களிலே எழுதப்பட்ட சங்கீதம், பாடின சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீது ராஜா தன் மகனுக்கு பயந்து ஓடின பொழுது அவருடைய மனசுக்குள் அநேக எண்ணங்கள் அலைமோதி இருக்கும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத நடந்த காரியங்கள் என்னை வாட்டுதோ, நான் செய்த பாவத்தினுடைய இந்த கொடுமைகள் என்னை பின்தொடருதா, அப்படியெல்லாம் பல எண்ணங்கள் அவரை போட்டு வாட்டி வதைக்கிற சூழ்நிலை தெய்வத்துக்கிட்ட கேட்கிறார். ஏன்னா நாங்க எங்களுக்கு பிரியமானதை செஞ்சுக்கணும், மனுஷர்களுக்கு பிரியமானதை செஞ்சோம், பெத்தவங்களுக்கு பிரியமானதை செஞ்சோம், மனுஷர்களுக்கு பிரியமானதை செஞ்சோம். அதனால் அதன் விளைவுகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். நான் என் தேவனே, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற காரியம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்க கற்றுத்தாங்க, நீங்க போதிங்க. உங்க பரிசுத்த ஆவி என்ன செமையான வழியில நடத்திட்டான். நாம் நம்மளை நடத்தீங்கன்னா, என வேதம் சொல்றது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆனால் தேவன் நமக்கு காண்பிக்கிற பாதை அப்படி அல்ல, அது ஜீவ பாதை. இந்த ஜீவ வழியில நடக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய மனதிற்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பிரியமல்ல, அது மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆண்டவர் தாவீதின் ஜெபத்தை கேட்டு மெய்யாகவே அவரை செவையான வழியில நடத்தி மீண்டும் அவருடைய வனாந்தர வாழ்க்கையை மாற்றி சிங்காசனத்துல திரும்பவும் கொண்டு வந்து நிறுத்தினது போல உங்க வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நிச்சயமாகவே செம்மையான வழியில நடத்துவார். ஒன்னே ஒண்ணு செய்யுங்கப்பா, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேளுங்க, அவர் அப்படியே செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, என் தகப்பனே, ஆமாண்டவரே, அநேக சமயங்களில் நாங்கள் விரும்புகிற காரியம் உங்ககிட்ட அனுமதி கேட்காம நிறைய காரியங்களிலே எங்களை ஈடுபட வைக்கும். ஆனால் உங்ககிட்ட கேட்கிற எந்த விஷயத்திலையும் ஆண்டவரே உமக்கு நாங்க பிரியமானவர்களா இருப்போம். எங்களை நீங்க செவையான வழியில நடத்துவீங்க. அவையானவருடைய கரத்துல இந்த ஜனத்தையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. God bless you, church. Have a blessed day. Amen.